கண்ணோட்டம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் தூயவன். மறுபக்கத்தின் மர்மங்கள் நிகழ்வில் இன்று நரேந்திர மோடியினுடைய துக்க நாள் அறிவிப்பும் ஆப்கனில் தாலிபான்களுடைய ஆட்சியும் என்ற தலைப்பில் தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள் நம்மிடையே உரையாற்ற உள்ளார். வாருங்கள் அவரது உரையை கேட்போம். அன்பார்ந்த தமிழ் பெருமக்களே வணக்கம். இன்றைக்கு மறுபக்கத்தின் மர்மங்கள் என்ற தலைப்பில் பேசப்போகின்ற செய்தி நம்முடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடியின் கூற்று உருவாக்கும் எதிர்வினைகள் பற்றியது. அப்படி என்ன அவர் கூறிவிட்டார்? இந்தியா தனது 75ஆம் ஆண்டு விடுதலை நாளை விடிந்தால் கொண்டாட வேண்டும் என்ற நிலையில் முதல் நாள் 14/8/2021 அன்று இந்த நாள் துக்க நாள் என்று அறிவித்தார். பயங்கரங்கள் நடந்த நாள், பேரழிவுகள் நடந்த நாள் இந்த 14/8/1947 என்று அறிவித்தார். எனவே ஆகஸ்ட் 14 என்பது பெரும் துக்க நாள், பெரும் துயர நாள், பெரும் துன்ப நாள் என்று அறிவித்தார். அந்த நாள் பாகிஸ்தானுடைய விடுதலை நாள். வணிக வேட்டைக்காக வந்த வெள்ளைக்கார கொள்ளையர்கள் தங்களின் பீரங்கி வலிமையினால், வன்முறையினால் மண்ணின் மக்கள் அரசுகளை, மன்னர்களை வீழ்த்திவிட்டு ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத பல்வேறு இனங்களை இணைத்து ஒரு நிர்வாக கட்டமைப்பை உருவாக்கி அதற்கு ஒரு நாடென்று பெயர் சூட்டி இந்தியா என்று பெயர் வைத்தனர். அந்த வெள்ளையர்கள் வெளியேறும் பொழுது இது இந்து ராஜ்யமாக ஒரு பகுதி இருக்கிறது, எங்களுக்கு இஸ்லாமிய ராஜ்யம் வேண்டும் என்று முஸ்லிம் மக்கள் தனிநாடு கேட்டு பாகிஸ்தானை பிரித்து கொண்டார்கள். அப்பொழுது பல பேர் இடம்பெயர்ந்து இந்தியாவில் குடியிருந்த முஸ்லீம்கள் பாகிஸ்தானுக்கு, அதாவது கிழக்கு பாகிஸ்தானுக்கும் மேற்கு பாகிஸ்தானுக்கும் குடிபெயர வேண்டிய அவலம். அந்த பகுதியில் மேற்கு பாகிஸ்தான் என்று அறியப்படுகின்ற பஞ்சாப், மேற்கு பஞ்சாப் பகுதியிலே குடியிருந்த இந்திய நாட்டு மக்கள், இந்துக்கள் இந்தியா பக்கம் குடியேற வேண்டிய அவலம். இப்படியாக இரண்டு பக்கமும் வங்காள பகுதியிலும் பஞ்சாப் பகுதியிலும் இந்து முஸ்லீம் கலவரங்கள், படுகொலைகள், லட்சக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்ட அவலங்கள் தொடர்ந்தன இந்த பாகிஸ்தான் பிரிவினையில். இதைத்தான் அவர் துன்ப நாள், துயர நாள் என்று சொல்லுகிறார். இதற்கு முன் சொன்னதில்லை மோடி. இதற்கு முன் ஒவ்வொரு தடவையும் பாகிஸ்தானுடைய விடுதலை நாளுக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அவர்களுடைய ஒரு விடுதலை நாளில் அங்கே போய் விருந்துண்டு இருக்கிறார். இப்பொழுது தீவிர முஸ்லீம் எதிர்ப்பை காட்டுவதற்காக இதை செய்கிறார். அது துயர நாள்தான், மக்கள் படுகொலை செய்யப்பட்ட நாள். அதற்கு மோடியினுடைய ஆர்எஸ்எஸ்ஸோ பாஜகவோ அங்கே போய் மக்களுக்கு தொண்டு செய்யவில்லை, தூண்டித்தான் விட்டன. பாஜக இல்லை என்றாலும் ஆர்எஸ்எஸ் தூண்டித்தான் விட்டது. காந்தியடிகள் தான் தன் தொண்டர்களை அழைத்து கொண்டு அந்த பகுதிகளுக்கு போய் அமைதியை உண்டாக்க பாடுபட்டார். இந்திய விடுதலை நாள் கொடி ஏற்ற நிகழ்ச்சியில் கூட கலந்து கொள்ளாமல் மக்களோடு வங்காள பகுதியிலே சங்கமித்திருந்தார் காந்தியடிகள். அப்படிப்பட்ட எந்த பணியும் செய்து ஆர்எஸ்எஸ்க்கு வரலாறே கிடையாது. இப்போது இதை சொல்வதன் மூலம் என்ன ஆகிறது என்றால், முஸ்லீம் எதிர்ப்பை தீவிரப்படுத்த வேண்டும் என்பது அவருடைய நோக்கம். அடுத்த ஆண்டு உத்தரப்பிரதேசத்திலே தேர்தல் வரப்போகிறது, இன்னும் சில மாநிலங்களில் தேர்தல் வரப்போகிறது. அந்த தேர்தலில் குறிப்பாக உத்தரப்பிரதேசத்தில் இந்து முஸ்லீம் முரண்பாட்டை, பகைமையை தீவிரமாக வளர்த்து இந்துக்கள் ஓட்டை ஒரு பக்கம் திரளச் செய்து அதை வாங்கி கொள்ள வேண்டும், வெற்றி பெற வேண்டும் என்பது ஆர்எஸ்எஸ் போர் உத்தி, மோடி அரசியலின் போர் உத்தி. அதற்காக இதை சொல்லுகிறார்.
ஆனால் இது என்னவாகப் போகிறது? இந்த நிலையில் என்ன நடந்திருக்கிறது? மோடி இப்படி அறிவித்த முதலாக அறிவித்த, இதுக்கு முன்னே அப்படி துயர நாள் என்று அவர் அறிவித்ததில்லை. அந்த பாஜகவோ RSSஓ அதை கடைபிடித்ததும் இல்லை. அறிவித்த மறுநாள் 15/8/2021 அன்று, அதாவது இந்தியாவின் விடுதலை நாளில் 75ஆம் ஆண்டு தொடக்க நாளில் இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பான தாலிபான் ஆப்கானிஸ்தான் ஆட்சியை முழுமையாக கைப்பற்றிவிட்டது. அங்கிருந்த ஒரு பொம்மை அரசு, அதனுடைய தலைவர் அஷ்ரப் கனி கொல்லைப்புறமாக கொள்ளை பணத்தோடு வெளியேறிவிட்டார், நாட்டை விட்டு வெளியேறிவிட்டார். தாலிபான்கள் கையிலே ஆட்சி வந்துவிட்டது ஆப்கானிஸ்தானில். இதையெல்லாம் சேர்த்து பாருங்கள். தாலிபான்கள் என்பது ஒரு இஸ்லாமிய தீவிரவாத அமைப்பு. அவர்கள் ஏற்கனவே ஆப்கானிஸ்தானில் ஆட்சி செய்தவர்கள். ஒரு அரசியல் ஆயுதப்படை அது தாலிபான் என்பது. 1996 2001 வரை ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்தவர்கள் தாலிபான்கள். அமெரிக்காவினுடைய தலையீட்டால், அமெரிக்காவினுடைய படையெடுப்பினால் அந்த தாலிபான் ஆட்சி வீழ்த்தப்பட்டு கைப்பொம்மை ஆட்சிகள் நிறுவப்பட்டன. 2001 தாலிபான்கள் வீழ்த்தப்பட்ட நிலையிலிருந்து தாலிபான்கள் போராடினார்கள். அவர்கள் ஆயுதப்படை வைத்திருக்கிறார்கள், போராடினார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ஆப்கானிஸ்தானுடைய வடபகுதிகளை எல்லாம் பிடித்து வந்தார்கள். பல பகுதிகளை இழந்தே வந்தது. கடைசியில் 20 ஆண்டு இந்த போரில் அமெரிக்கா தோற்றது. இனி ஒன்று செய்ய முடியாது என்ற நிலையில் ஆப்கானிஸ்தானை விட்டு வெளியேறுவதற்கு ஒப்பந்தம் போட்டது அமெரிக்கா. ட்ரம்ப் இருக்கும்போதே அந்த ஒப்பந்தத்தை போட்டுவிட்டார். குடியரசுத் தலைவராக ட்ரம்ப் இருக்கும் பொழுதே. இப்பொழுது ஜோ பைடன் அதை செயல்படுத்துகிறார். ஏனென்றால் வேறு வழி இல்லை. அவ்வளவு பேர் அமெரிக்க வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அவ்வளவு பொருளாதார இழப்பு அவர்களுக்கு, பொதுமக்களுக்கும் இழப்பு. இந்த நிலையில் வெளியேறிவிட வேண்டும் என்ற முடிவுக்கு வந்து விட்டார்கள். அந்த வெளியேறுவதை உறுதி செய்துவிட்டார். உறுதி செய்து வெளியேற அந்த படை மே மாதத்திலிருந்து அமெரிக்க படை வெளியேறி கொண்டிருக்கிறது. செப்டம்பரில் முழுமையாக வெளியேறிவிடுவது என்ற ஒப்பந்தம், அதற்கு தயாராகிவிட்டார்கள். அமெரிக்க படை வெளியேற புது பகுதிகளை, புது மாநிலங்களை தாலிபான்கள் பிடித்து கொண்டே வருகிறார்கள். தாலிபான்களுடைய போர் திறம், ஈகம் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த அமெரிக்க பொம்மை அரசுகளுக்கு மக்களிடம் செல்வாக்கு இல்லை. ஏற்கனவே கர்சாய் இருந்தார், இப்பொழுது அந்த அஷ்ரப் கனி என்பவர் இருந்தார். இந்த பொம்மை அரசுகளுக்கு மக்களிடம் செல்வாக்கு இல்லை. ஒரு தரகு அரசு போல, புரோக்கர் அரசு போல் இதெல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரு பொம்மை அரசு போல் அது இருந்து வந்தது. எனவே மக்கள் தாலிபான்களை வரவேற்கவும் செய்தார்கள். சில மாநிலங்களில் மாநில ஆளுநர்களே முன்வந்து பூங்கொத்து கொடுத்து தாலிபான்களிடம் நிர்வாகத்தை ஒப்படைத்துவிட்டு போனார்கள். செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. விரைந்து ஒரு சில நாட்களுக்குள் தலைநகரம் காபூலை பிடித்து விட்டார்கள். அதுவும் இந்திய விடுதலை நாள் 15/8/2021 அன்று முழுமையாக பிடித்து விட்டார்கள். காபூலை பிடித்து விட்டார்கள். ஆட்சியாளர்கள் வெளியேறிவிட்டார்கள். இது ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது. இதை மோடி சொன்னதற்கும் இதற்கும் என்ன இணைப்பு? நான் அதை சொல்ல வருகிறேன். தாலிபான்கள் இஸ்லாமிய தீவிரவாத கொள்கையுடையவர்கள். ஏற்கனவே அவர்கள் 96-2001 வரை ஆட்சியில் இருந்த பொழுது பெண்கள் படிக்கக்கூடாது, பெண்கள் நவீன உடை உடுத்தக்கூடாது, முகம் முழுக்க மறைத்து கொண்டு தான் போக வேண்டும், பரதா போட்டு தான் செல்ல வேண்டும், ஆண்கள் இப்படித்தான் உடை உடுத்த வேண்டும் என்றெல்லாம் மத தீவிரவாதத்தை செயல்படுத்தி காட்டியவர்கள், தாக்கியவர்கள். அதுபோல் நம்முடைய புத்தர் நினைவு சின்னங்கள், புத்தர் சிலைகள், அதில் இருந்த இயற்கையான மலை, இதையெல்லாம் தகர்த்து தூளாக்கியவர்கள் தாலிபான்கள் அவர்கள் ஆட்சியிலே. அப்படிப்பட்டவர்கள் அவர்கள். தீவிரவாத கொள்கை உடையவர்கள், இஸ்லாமிய தீவிரவாதிகள் அவர்கள். அந்த ஆட்சியை அந்த மக்கள் பார்த்து மாற்ற வேண்டுமே தவிர அதற்கு வெளியிலிருந்து ஒரு அமெரிக்க படை வந்து அதை வெளியேற்றுவது என்பது நிலைக்காது என்பதை மீண்டும் ஒரு தடவை வரலாறு மெய்ப்பித்திருக்கிறது. இந்த ஆப்கானிஸ்தானுக்கு வெளியார் தலையீடு என்பது அண்மை காலங்களில் 70களில் தொடங்கியது. ரஷ்ய படையெடுப்பு.
ரஷ்யாவின் தூண்டுதல் பேரில் ஒரு கம்யூனிஸ்டாக இருந்த தலைவர் ஒருவர், இராணுவத்தில் இருந்தவர், அவர் ஒரு புரட்சி செய்து அங்கே இருந்த சர்வாதிகார ஆட்சி, மன்னராட்சி இதை நீக்கி ஒரு ஜனநாயக ஆட்சி கொண்டு வருவதாக அவர் சொல்லி ஒரு ஆட்சியை உருவாக்கினார். அதை பாதுகாப்பதற்கு பின்னர் ரஷ்யா படை அனுப்பியது. முதல் சோவியத் ஒன்றியம்தான் அங்கு படை அனுப்பியது. ஆப்கானுக்கு தனக்கு பக்கத்து நாடு என்ற காரணத்தை சொல்லிக்கொண்டு படையை அனுப்பியது. அந்த சோவியத் படையை வெளியேற்றுவதற்குத்தான் தீவிரவாதிகள், அல் கொய்தா தீவிரவாதிகள், பின்னர் தாலிபான்கள் என்று உருவானார்கள். அவர்களை ஊக்குவிக்கத்தான் அமெரிக்க படை அங்கே வந்து இறங்கியது. ரஷ்ய படையை வெளியேற்ற அமெரிக்கா தொடர்பு இருந்தது. அமெரிக்கா ஊக்குவித்தது, அவர்களை ஊக்குவித்தது. ரஷ்ய படை திரும்ப போனது, தோல்வி முகத்தோடு திரும்ப போனது. அமெரிக்க படை வந்தது, அமெரிக்க படையும் தோல்வி முகத்தோடு போனது. இதே அமெரிக்கா ஈராக்கிலே போய் சதாம் ஹுசேன் ஆட்சியை அழித்து அங்கே அட்டூழியம் பண்ணிய போது ஏதோ மறுமலர்ச்சி கொண்டு வருகிறார்கள் என்று செய்துவிட்டு வந்தார்கள். ஆனால் என்ன நடந்தது என்றால், அங்கேயும் வெளியேற வேண்டிய நிர்பந்தம் வந்தது. அங்கேயும் இஸ்லாமிய தீவிரவாதிகள் உருவாகிவிட்டார்கள். அவர்கள் ஈராக்கிலிருந்து வெளியேறும் பொழுதுதான் இந்த ஐஎஸ் என்ற இஸ்லாமிய அரசு, இஸ்லாமிக் ஸ்டேட், உலக இஸ்லாமிய அரசு உருவாக்குகிறோம் என்று இஸ்லாமிய அடிப்படை தீவிரவாதிகள் ஒரு அரசியல் இயக்கத்தை உருவாக்கி போர் தொடுத்தார்கள். போர் தொடுத்து இப்பொழுது ஒரு நாட்டையே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ஐஎஸ் அரசு இருக்கிறது. இப்போ அங்கே ஒரு தீவிரவாதம் அங்கே உருவாகிறதுக்கு அமெரிக்கா காரணமாக இருந்தது. ஈராக் மீது படையெடுத்து போனது. இங்கே வந்து ஆப்கானிஸ்தானத்திலே மக்கள் பார்த்து எந்த ஆட்சியை மாற்றுவதற்கு மாறாக ஒரு அயலான், ஒரு ஏகாதிபத்தியம், அவனுடைய கைக்கூலி ஆள்கிறார்கள் என்ற பொழுது உள்ளூர் மக்கள், உள்நாட்டு மக்கள், மண்ணின் மக்கள் இயல்பாக அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று திரளுவது இயற்கை. அதைத்தான் அந்த உணர்வை பயன்படுத்தி கொண்டது. அங்கே மண்ணின் மக்கள், இந்த தாலிபான் என்பவர்கள் பஷ்டூன் என்ற ஒரு தேசிய இனத்தைச் சேர்ந்தவர்கள் என்கிறார்கள். அவர்கள் தான் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள், மற்ற இனங்கள் அங்கே இருக்கின்றன என்கிறார்கள். ஒரு இன அடிப்படையிலும் சரி, மற்ற அவர்களுக்கான சன்னி பிரிவாக இருந்தாலும் அவர்களுக்கான ஒரு பழக்க வழக்கமுள்ள இஸ்லாமிய மத பண்பாடு இருக்கிறது. இதெல்லாம் இந்த மண்ணின் மக்களோடு சேர்ந்த ஒரு நிலையில் அயலான் நம்மை ஆதிக்கம் செலுத்துகிறான், அயல் கலாச்சாரம் இங்கே வருகிறது என்ற அந்த நிலையில் இருந்து தான் தாலிபான்களுக்கு மக்கள் ஆதரவு கிடைத்தது, வென்று விட்டார்கள். இப்பொழுது என்ன நிலைமை? தாலிபான்கள் பழைய மாதிரி நாங்கள் அதெல்லாம் வந்து செய்ய மாட்டோம், மக்களை துன்புறுத்த மாட்டோம், ரொம்ப பழமைவாதத்தை அப்படியே கடைபிடிக்க மாட்டோம், அவங்கவுங்க விருப்பம் என்றெல்லாம் இப்போ அவங்களுடைய தலைவர் பராதர் என்பவர் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஒரு பழைய நிலையிலேருந்து கற்றுக்கொண்டிருக்கலாம், மாடரேட்டாக இருக்கலாம். ஆனாலும் அவர்கள் ஒரு அடிப்படைவாத அமைப்பு தான். அங்கே தேர்தலே இருக்காது என்று சொல்லிவிட்டார்கள். அது ஒரு இஸ்லாமிய அமீரகமாக, எமிரேட்ஸாகத்தான் வந்து உருவாகப் போகிறது. அது அந்த அரசு என்பது ஒரு இஸ்லாமிய அமீரகம். அங்கே தேர்தல் கிடையாது, இவர்கள் தான் ஆழ்வார்கள். இவர்களை புரட்சி செய்து யாராவது அவங்களுக்குள்ளே மாற்றினால்தான் உண்டு. இதுதான் நிலைமை. இப்படி இருக்கிறது. இது என்ன தாக்கத்தை உண்டாக்கப் போகிறது? இந்தியாவுக்கு என்ன தாக்கத்தை உண்டாக்கப் போகிறது? நரேந்திர மோடியினுடைய இப்படிப்பட்ட அணுகுமுறை இஸ்லாமியர்களை ஒரு நிரந்தர பகைவர்களாக வைத்துக்கொண்டு இந்துக்களுக்கு இஸ்லாமிய எதிர்ப்பு வெறியூட்டி அரசியல் நடத்துவோம், பதவி நடத்துவோம், நாம் ஆரிய மேலாதிக்கத்தம் செய்வோம் என்று வகுக்கின்ற இவர்கள் திட்டங்களினால் என்னென்ன எதிர்வினைகள் வரப்போகின்றன என்பதுதான். இப்போ தாலிபான்கள் வெற்றி பெற்று ஆட்சியை பிடித்தது என்பது இந்தியாவுக்கு ஒரு படுதோல்வி, சாதாரணமானது அல்லது. இந்திய அரசும் தாலிபான் எதிர்ப்பு போரில் வடபகுதியிலே கலந்து கொண்டது தான் என்று சொல்கிறார்கள். நேரடியாக அவர்கள் அதை வெளிப்படுத்தவில்லையே தவிர, தாலிபானை எதிர்த்து அமெரிக்க படைகள் போராடிய பொழுது ஒரு பகுதியில் இந்திய படையும் போராடியது என்கிறார்கள். செய்திகள் வந்திருக்கின்றன. அது ஒரு பக்கம். முழுக்க அந்த செய்தியோடு விட்டுடலாம். முழுக்க அமெரிக்க கையாள் அரசை இந்தியா ஆதரித்தது, முழுக்க. அதனால் பல இழப்புகள், பல உயிரிழப்புகள் நமக்கு ஏற்பட்டுக்கிறது. இந்திய தூதரகத்தில் கொண்டு போட்டுக்கிறார்கள், பல செய்தி நடந்திருக்கிறது. இப்படி இருந்து உங்களுக்கு நேர்மாறாக அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தாலிபான்கள். நீங்கள் இந்துத்துவா தீவிரவாதம் என்றால் உங்களை விட இஸ்லாமிய தீவிரவாதத்தை பேசக்கூடியவர்கள் தாலிபான்கள். அவர்களுடைய அரசை இன்றைக்கு யார் ஆதரிக்கிறார்கள்? சீனா ஆதரிக்கிறது, மகிழ்ச்சியோடு ஆதரிக்கிறது. வங்காளதேசம் வரவேற்கிறது, மகிழ்ச்சியோடு வரவேற்றிருக்கிறது. பாகிஸ்தான் ஏற்கனவே ஆதரித்து கொண்டிருக்கிறது. என்ன நிலைமை உங்களுக்கு? ரஷ்யா ஆதரிக்க போகிறது. ஏனென்றால் அமெரிக்காவுக்கும் தாலிபான்களுக்கும் பிரச்சனை இருக்கும்போது அதில் ரஷ்யா தனக்கு எதிரி நண்பன் என்ற முறையிலே ரஷ்யா இணக்கம் காட்டுகிறது தாலிபான்களோடு. இந்திய அரசு இந்த பின்னணியில் தாலிபான் அரசை அங்கீகரிக்க வேண்டும்.
ஆப்கானுக்கான அரசு என்று தாலிபான் அரசை ஏற்று தூதரக உறவை புதுப்பிக்க வேண்டும் இந்தியா. அப்படி இல்லாமல் அதை பகையரசாக கருதினால் பாதிப்பு ஆப்கானிஸ்தானுக்கும் பாதிப்பு, இந்தியாவுக்கும் பாதிப்பு என்பதை உணர வேண்டும். அது சரியான அணுகுமுறையாக இருக்காது. தூதரக உறவை புதுப்பிக்க வேண்டும். இந்தியா அப்படி புதுப்பிக்காமல் இருந்து இந்துத்துவா பேசிக்கொண்டு இந்து முஸ்லீம் வேற்றுமையை வளர்த்து அதில் நாம் ஆதாயம் காண்போம் என்று தொடர்ந்தால் இந்தியாவை முந்திக் கொண்டு அமெரிக்கா ஆப்கானோடு தூதரக உறவை உருவாக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சீனாக்காரன் இலங்கையிலே வந்து ஒரு பகுதியை தன்னுடைய ஆளுகைக்கு உட்படுத்தி கொண்டு நாட்டாண்மை செய்து கொண்டிருக்கிற நிலையில் இந்தியாவுக்கு ஆபத்து சீனாவால் என்று பேசிக்கொண்ட நிலையில் சுற்றி சுற்றி நமக்கு இந்தியாவுக்கு ஆதரவாக யார் இருக்கிறார்கள்? உங்களுடைய அணுகுமுறை, உங்களுடைய அரசியல் தந்திரம், உங்களுடைய டிப்ளமசி என்ன வெற்றி பெற்றிருக்கிறது? ஆப்கானிஸ்தானில் இத்தனை நாடுகளும் ஆதரிக்கின்றன. அடுத்தது இதனுடைய எதிர்வினை என்ன வரப்போகிறது? இஸ்லாமிய தீவிரவாதம் இந்த பகுதியிலே வளரப்போகிறது. நீங்கள் இந்து தீவிரவாதத்தை முடுக்கிவிட இஸ்லாமிய தீவிரவாதம் வளரும். ஐஎஸ் என்ற இஸ்லாமிய அரசுக்கு உலக அரசு உருவாக்குவதற்கு நாடு உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த பகுதியிலே. அந்த பகுதிக்கு இந்தியாவிலிருந்து போயிருக்கிறார்கள், ஏன் தமிழ்நாட்டிலிருந்து இஸ்லாமியர்கள் போயிருக்கிறார்கள், கேரளத்திலிருந்து போயிருக்கிறார்கள், வெவ்வேறு பல நாடுகளிலிருந்து போயிருக்கிறார்கள். அதுமாரி நடவடிக்கை தெரியாதவர்கள் எத்தனை பேர் போயிருக்கிறார்கள். ஏனென்றால் நீங்கள் மத தீவிரவாதம் என்பது இந்து மக்களுக்கு மட்டும்தானா? நீங்கள் வன்முறையேவி கொலை செய்கிறீர்கள். ஒரு முஸ்லீம் வீட்டில் மாட்டுக்கறி இருந்தது என்றால் உடனே அவரை அடிக்கிறது, கொல்வது, ஹரே ஸ்ரீராம் சொல்லுங்கிறது, ஜெய் ஸ்ரீராம் சொல், ஜெய் ஸ்ரீ ஹனுமான் சொல் என்று அடிக்கிறது, துன்புறுத்துறது, பேரேட் நடத்தி கோஷங்களை போட்டுக்கிட்டு ஒரு முஸ்லீமை விட்டு போக சொல்கிறது, இந்து கடவுள்களை கும்பிட்டு கொண்டு போக சொல்வது, இது மாதிரி நீங்கள் பண்ணுறீங்கல்ல இந்தியாவில். இது எதிர்வினை உண்டாக்கும்ல. இதை விட தீவிரவாதிகள் அல்லவா இஸ்லாமிய தீவிரவாதிகள்? இதை விட தீவிரவாதிகள், இந்து தீவிரவாதிகளை விட தீவிரவாதிகள் இஸ்லாமிய தீவிரவாதிகள். அவர்கள் போர் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் போலரைஸ் பண்ணுறதுக்காக புதிதாக இது துயர நாள், துக்க நாள், படுகொலை நடந்த நாள் என்று பாகிஸ்தான் விடுதலை நாளை நீங்கள் அறிவித்து புதிதாக அந்த உத்தியை கையாண்டால் இங்கே உள்ள முஸ்லீம்கள் அதை பற்றி என்ன நினைப்பார்கள்? நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள்? சமமாக நினைக்கிறீர்கள்? இஸ்லாமியன்னா அந்நியர் என்று நினைக்கிறீர்கள். ஏன்னா இந்த பாதிப்பை நீங்கள் வளர்க்க போகிறீங்க. அவர்களுக்கு அந்த நாடுகள்லாம் ஆதரவாக இருக்க போகிறது. பக்கத்து நாடுகள்லாம் இந்திய எதிர்ப்பின் காரணமாக இஸ்லாமிய தீவிரவாதத்தை அவர்கள் ஆதரிப்பார்கள். இதன் எதிர்விளைவை நரேந்திர மோடி சிந்திக்கிறாரா இல்லை இந்துத்துவவாதி சிந்திக்க? இல்லை. அதிகம் இதில் பாதிக்கப்பட போகிறது யார்? தமிழர்கள், தமிழ்நாட்டு தமிழர்கள். இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் முரண்பாடு ஏதாவது நடந்தால் அவன் முதல் குண்டு எங்கே போட போகிறான்? தமிழ்நாடு தான் போட போகிறான் சீனாக்காரன். இப்போ தமிழ்நாட்டை ஒரு இராணுவ மயமாக்கி கொண்டிருக்கிறார்கள் இந்திய ஆட்சியாளர்கள். அங்கங்கே வான்படை தளங்கள் தமிழ்நாட்டில் எவ்வளவு இடத்துல வான்படை தளங்கள், புதுசு புதுசாக டிஃபென்ஸ் காரிடார் என்று சொல்லக்கூடிய பாதுகாப்புத்துறையினுடைய ஆயுத உற்பத்தி நிலையங்கள் அந்த பகுதியில் கிழக்கு கடற்கரை ஓரமாக. அந்த அம்மையார் ஏற்கனவே இராணுவ அமைச்சராக இருந்தாங்களே அந்த அம்மா நிர்மலா சீதாராமன், அந்த அம்மா தொடக்க விழா நடத்திட்டு போயிருக்காங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே சீனாக்காரனை எதிர்கொள்வதற்கு ஏற்ப நீங்கள் இராணுவ மண்டலமாக்கி கொண்டிருக்கிறீர்கள். இதெல்லாம் தமிழ்நாட்டுடைய சாதாரண மக்களுடைய நடமாட்டத்துக்கு சிக்கல், ஜனநாயக உரிமைகளுக்கு சிக்கல். அங்கே ஈழத்தில் தமிழனுக்கு சிக்கல், தமிழச்சிக்கு சிக்கல். அங்கே தானே அவன் இருக்கான். தமிழை அழிச்சிட்டு சீன மொழியில் அவன் எழுத அனுமதிக்கிறான் சிங்கள அரசு. சீனாக்காரனை வச்சு தமிழனை அழிக்க பார்க்குறாங்க. இப்போ சீனாக்காரனுக்கு உங்களுக்கு மோதல் வரும்போது பாதிக்கப்பட போகிறது தமிழர்கள். இலங்கையில் இருந்தாலும் சரி, இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி. இவ்வளவு பெரிய ஒரு வம்பு இழுக்கிறது போல் தீவிரமான இந்துத்துவவாதம், தீவிரமான இஸ்லாமிய எதிர்ப்பு என்று வரும்பொழுது அதை நாங்கள் ஏன் தாங்கணுங்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்தவரை இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்டின், தமிழர்கள், இங்கே ஒரு வகுப்பு மோதலோ ஒரு தீவிரமான வகுப்புவாத நடவடிக்கைகளோ இங்கே இல்லை. இல்லை, நீங்கள் பாஜக தான் புகுத்துறீங்க. இப்போ இன்னொரு பக்கம் இஸ்லாமிய மதம் என்பது ஒரு இராணுவ கட்டுப்பாடு உள்ள மதம். ஒரு கட்டுப்பாடோடு இருக்குது, இராணுவ கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. அதனால் அங்கே அந்த நாடுகள், இஸ்லாமிய மதம் பெரும்பான்மையாக உள்ள நாடுகளில் ஜனநாயகம் இருப்பதில்லை. மன்னராட்சி நடக்கும், சர்வாதிகாரம் நடக்கும். இது சில பேருக்கு இங்கே ஈர்ப்பாக இருக்குது. தமிழ்நாட்டில் நீங்கள் இங்கே இஸ்லாமியர்களை தாக்க அவங்க என்ன பண்ணுறாங்க? இஸ்லாமியர்கள் தங்களை இறுக்கி கட்டிக்கொண்டு தங்களுக்கான கட்சிகளை உருவாக்கி கொள்கிறார்கள், தங்களுக்கான அமைப்புகளை உருவாக்கி கொள்கிறார்கள். பொதுவான கட்சிகள்,
அனைவரும், அனைத்து ஜாதியினரும், அனைத்து மதத்தினரும் இருக்கக்கூடிய கட்சிகளில் பெரும்பாலும் இப்போ இருப்பதில்லை. இங்கிருந்து ஐஎஸ் அமைப்புக்கு போகக்கூடிய அளவுக்கு இருக்கிறார்கள். நாளைக்கு இந்த தாலிபான்கள் எதிர்ப்பில் இப்படி ஒரு முஸ்லீம் எதிர்ப்பை நீங்கள் தீவிரப்படுத்தி வரும்பொழுது காஷ்மீருக்கு வருவாங்க. அவங்க தீவிரமாக காஷ்மீர் போராட்டத்தை ஆயுத போராட்டமாக நடக்கத்தான் செய்யும். இதை எப்படி எதிர்கொள்வது? மக்களுக்கு ஜனநாயகத்தை வழங்கி அனைத்து மதத்தையும் சமமாக கருதி ஒரு ஜனநாயக குடியாட்சியை நடத்தி ஒரு இணக்கப்போக்கை எப்படி கையாண்டு இதை சந்திப்பது என்று சிந்திப்பதற்கு பதிலாக இந்துத்துவா ஆரியத்துவா தீவிரவாதத்தை முடுக்கிவிட்டு அரசியல் ஆதாயமடைய வர்ணாசிரம ஆதிக்கம் செய்ய நீங்கள் நினைக்கும் பொழுது மற்ற மக்கள் அதை சுமக்க வேண்டியிருக்கிறது. அதனால் வரக்கூடிய எதிர்வினைகளை, போரை, படுகொலைகளை சுமக்க வேண்டியிருக்கிறது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ சொல்லிட்டாரு அப்படியே இந்த பயங்கர நாள், துயர நாள், படுகொலை நாள் என்று ஆகஸ்ட் 14 வர்ணித்து விட்டார் என்றால் அது அவங்க என்ன திட்டம் வச்சுருக்காங்க, எதிர்வினை என்ன ஆகும், ஒரு உலக அரசியலில் என்ன மாற்றம் நடந்துக்கிறது, இந்தியாவை சுற்றி என்ன நடக்கிறது, அது நம்ம என்ன பாதிக்கும் என்று தமிழர்கள் சிந்திக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் நம்ம இந்து முஸ்லீம் என்று வகுப்பு கலவரம் செய்து கொள்ளக்கூடிய பழக்கம் நமக்கு கிடையாது. எங்கேயோ சில இடங்களில் சில சச்சரவு வரும், அதை அந்தந்த ஊர் லோக்கல் விஷயம் என்று சொல்லி அதை ஒதுக்கி அதோடு முடிஞ்சு போகுமே தவிர முஸ்லீம்களுக்கு எதிராக இந்துக்களுக்கு எதிராக முஸ்லீம்கள் ஒரு நிரந்தர பகை என்பது நம்மிடம் இல்லை. அதை உருவாக்குவதற்கு ஆனால் புறச்சூழலை உருவாக்குறார்கள். நம்ம தான் இந்து மதத்தில் இருந்தாலும் சரி, முஸ்லீம் மதத்தில் இருந்தாலும் தமிழர்கள் அதுக்கு பலியாகக்கூடாது. நாம் ஒற்றுமையாக இருக்கணும். குறிப்பாக இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த அன்பு உடன்பிறப்புகள் இதை சிந்திக்கணும். இப்போ அவங்களுக்கு தங்களுக்கான கட்சி, தங்கள் மதத்துக்கான கட்சி, அதில் மட்டும் இருப்பது என்ற போக்கு வளர்ந்திருக்கிறது. பல்வேறு கட்சிகள் இருந்தது. இப்போ இதனுடைய அங்கே மட்டும் இல்லை, முஸ்லீம் அல்லாத இந்துக்கள்கிட்ட என்ன வந்திருக்கு, ஜாதி கட்சிகள் இருக்கிற போக்கு வளர்ந்துருக்கு. அடுத்தது அங்கே மத கட்சி, சிறுபான்மை மதம். இதையெல்லாம் சிந்திச்சு இதெல்லாம் மாற்றணும். ஒட்டுமொத்த தமிழச்சியாக நம்ம சிந்திக்கணும். தமிழ்நாட்டு உரிமைகளை பற்றி சிந்திக்கணும். மதம் அவரவருடைய விருப்பம், அவங்க மத வழிபாடு என்பது அவங்களுடைய உரிமை, விருப்பம். எந்த மதத்தையும் யார் மீதும் திணிக்கக்கூடாது. அதுபோல் இந்துக்களில் உள்ளவங்களும் சிந்திக்கணும், இஸ்லாமிய மதத்தில் உள்ளவங்களும் சிந்திக்கணும். தமிழ் இன உணர்வாளர்கள் இந்த சிந்தனைகளை முன்னெடுக்க வேண்டும். குறிப்பாக இஸ்லாமிய தோழர்கள் அதில் ஒரு தீவிரவாதம் அங்கே வளர்ந்துக்கிட்டு இருக்குது என்பதை நம்ம பார்க்கணும். இப்போ சில அரசியல் கட்சிகள் இருக்குது, நம்மெல்லாம் சேர்ந்து செயல்படுறோம், அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது. மனிதநேய மக்கள் கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, STPI இதெல்லாம் சேர்ந்து செயல்படுறோம். ஆனால் இதற்கு அப்பாற்பட்ட இஸ்லாமிய மதவாத கட்சிகள் இருக்கின்றன. கட்சிகள்னால் ஒரு அமைப்பு, அவங்க தேர்தலோடு நிற்காமல் இருக்கலாம். அது ஒரு தீவிரவாதத்தை வளர்த்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க தீவிர பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஏற்கனவே அங்கே ஒரு இராணுவ கட்டுப்பாடு இருக்குது. முஸ்லீம் என்பதையே ஒரு இனம் போல் காட்டுகிறார்கள். ஒரு மதம் என்பதை தாண்டி அதை ஒரு இனமாக சித்தரிக்கிறார்கள். இந்த உண்மையை பார்க்கணும். முஸ்லீம் என்பது ஒரு இனம் அல்ல, ஒரு மதம். அவர்கள் தாய்மொழி தமிழ், அவர்கள் தாய்மொழி மலையாளம், அவர்கள் தாய்மொழி தெலுங்கு, அவர்கள் தாய்மொழி வங்கம், அவர்கள் தாய்மொழி மராத்தி என்று இந்தியா முழுக்க பரவி இருக்கிறார்கள். ஒரு சிறுபான்மை உருது பேசக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். அவர்களை நாம் அயலாராக இப்பொழுது கருதவில்லை. ஆனால் அவர்கள் ஒரு தனி இனம் என்ற அரசியலை இங்கே நடத்த முடியாது. அவர்கள் உருது பேசக்கூடிய முஸ்லீம்கள், அவர்களை தமிழர்களாக அரவணைச்சு எல்லாரும் சேர்ந்து செயல்படக்கூடிய கடந்த காலம்லாம் இருந்தது. அவர்கள் அப்படி தான் நினைத்தார்கள். அவர்கள் மொழியை பேசட்டும் இல்லை. ஆனால் இஸ்லாம் என்பதே, முஸ்லீம் என்பதே ஒரு தனி இனம் என்று சொல்லக்கூடிய, கற்பிக்கக்கூடிய போக்கு இஸ்லாமிய தீவிரவாத அமைப்புகளிடம் இருக்கின்றன. அது பற்றி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இஸ்லாமிய அமைப்பில் உள்ள ஜனநாயக சக்திகள், ஜனநாயக கட்சிகள், தலைவர்கள் இதை பற்றி ஒரு எச்சரிக்கையாக இருக்கணும். நாம் தமிழர்கள், தமிழ் இனம், தமிழ்நாட்டிலே நமக்கு தாய்மொழி தமிழ், இது தமிழர்களோட தாயகம். எல்லாருக்கும் சம பங்கு உண்டு. இஸ்லாமியரா, இந்துக்களா, கிறிஸ்துவர்களா, தமிழர்கள் அனைவருக்கும் சம பங்கு உண்டு, சம உரிமை உண்டு இந்த தமிழ் மண்ணிலே என்ற உணர்வை இங்கே வளர்க்க வேண்டும். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இங்கிருந்து உட்கார்ந்து கொண்டு உத்தரப்பிரதேசக்காரருக்கு கற்பிக்க முடியாது. நம்ம இனம், நம்ம மொழி, நம்ம மக்கள், நம்ம உறவுகள், நமக்குள்ளே நம்ம பேசிக்கிறோம் என்ற முறையில் இந்த கருத்துக்களை நான் சொல்கிறேன். இந்த அபாயம் இருக்கிறது. தீவிர இந்துத்துவாவை கொண்டு போகும் பொழுது சர்வதேச அளவில் பாதிப்புகள் வரக்கூடிய நிலை இருக்கிறது. அந்த மாதிரி பகையை பாஜக, RSS கூட்டம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. கடைசியில் தமிழன் தலையிலே விடியும், அது தமிழ்நாட்டு தலையிலே விடியும். அந்த அளவுக்கு நமக்கு பக்கத்திலே சீனாக்காரன் விட்டான் என்பதையும் உணர்ந்து மத தீவிரவாதம், இந்து மத தீவிரவாதமும் கூடாது, இஸ்லாமிய தீவிரவாதமும் கூடாது. மதம் அவரவருடைய உரிமை, விருப்பம், அது தனி.
தமிழ்நாட்டு அரசியல் என்பதை பொதுநிலையிலே பார்க்க வேண்டும், பேச வேண்டும் என்ற எச்சரிக்கை வேண்டும். இந்த அபாயம் வளர்ந்திருக்கிறது. தாலிபான்கள் வெற்றி, நரேந்திர மோடியினுடைய துக்க நாள் அறிவிப்பு, இதெல்லாம் எதிர்விளைவுகளை நமக்கு உண்டாக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை படிப்பனையாக ஏற்று நம்மை தற்காத்து கொள்ள சிந்திக்க வேண்டும், தயங்கக்கூடாது. அந்த கருத்துக்களை நாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ளத்தான் இந்த மறுபக்கத்தின் மர்மங்கள் என்ற இன்றைய தலைப்பை பயன்படுத்தி கொண்டேன். நன்றி, வணக்கம்.